வணக்கம். நம்ம ஒரு வீடு எரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். நான் நேரில் வந்திருக்கேன். நேரில் வந்து அதனுடைய காட்சிகளை பார்க்குறது இந்த வீட்டுக்காரம்மா இவங்களுடைய வீடு தான் எரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜு பாருங்கள் எந்த அளவுக்கு எரிஞ்சு போயிட்டுருக்கு. முழுவதுமாக சேதமாகிடுச்சு ஃப்ரிட்ஜு. இது வந்து வீட்டில் பயன்படுத்துகிற குடம், அடுப்பு, சமையல் மேடை பாருங்கள் எல்லாமே உடஞ்சி துக்குள் நூறாகி போச்சு. ஸோ ஒரு சின்ன வீடு தான் இது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து டிவி பாருங்கள், இது வந்து டிவி, இது ஃபேன் எரிஞ்சு போச்சு. பார்த்திங்கன்னா பீரோ, இது வந்து பீரோ, அவங்களுடைய பீரோ சுத்தமாக வீட்டில் அந்த பீரோவில் இருக்கிற எல்லாமே எரிஞ்சு போச்சு. பாருங்கள் துணிமணிலாம் பார்த்திங்கன்னா எரிஞ்சிருக்கு. பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருந்த பாத்திரம் எல்லாமே எரிஞ்சு போச்சு. சிலிண்டர் வெடிக்கும் தருவாயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சிலிண்டரும் எரிஞ்சு போச்சு, ஆனால் சிலிண்டர் வெடிக்கலை. எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறாங்க. இவங்களோட வீடு வந்து இது கூரை வீடு எரிஞ்சு போச்சு. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த வீடு அவங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்களாம். நான் கேள்விப்பட்டேன் 15 வருஷமாக இந்த வீட்டை வந்து அவங்க கட்டிகிட்டு இருக்குதா சொன்னாங்க. இப்போதைக்கு இந்த வீட்டு மேலே ஒரு ஷீட்டு போட்டு கொடுத்தா கூட மழை காலத்தில் வந்து அவங்க தங்கிக்குவேன்னு சொல்கிறாங்க. செவரெல்லாம் எழுப்பியிருக்காங்க. ஒரு ஷீட்டு மட்டும் போட்டுட்டாங்கன்னா அந்த வீட்டில் வந்து அவங்க தங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 15 வருஷமாக இந்த வீட்டை கட்ட முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கூரை வீட்டிலேருந்து அந்த கூரை வீடு எரிஞ்சு போச்சு. 15 வருஷமாக இந்த வீடு கட்ட முடியல. எத்தனையோ அறக்கட்டளைகள் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் உதவிகள் இல்லாமல் ஒரு நிலைமையில் நம்ம இடத்துல உதவிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இதை பார்க்குற நல்ல உள்ளங்கள், மனிதநேயம் உள்ளவர்கள் தயவாக இந்த வீட்டில் மேலே ஷீட்டு போகிறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கும். இந்த மழை டைமில் அவங்க இதில் அடைக்கலமாக இருப்பாங்க. ஒரு உதவி கருத்தை நீட்டுங்க. ஹெல்ப்பு ரொம்ப எதிர்பார்த்தேன், கிடைக்கல. ஒரு 20,000 கிடைக்கும் பார்த்தேன். கவர்மெண்ட் வணக்கம். முடிந்தவரை உருவாக்கும் அறக்கட்டளையிலேருந்து பேசுகிறேன். அருமையான இந்த சகோதரியுடைய வீடு எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தோம். அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லை, அதனால் வந்து இப்போ நம்ம புது ட்ரெஸ் எல்லாம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம். இன்னும் பல தேவைகள் இருக்குது. நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலாம். நன்றி. சார்பாக பேசுகிறேன். உங்களுடைய வீடு எரிஞ்சிச்சு. அது வந்து அவங்களுக்கு செருப்பு இல்லைன்னு சொல்லி செருப்பு அங்கே வந்திருந்தோம். பாய்கிட்ட கேட்டோம். பாய் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு, அவருக்கு லாபமே இல்லாத வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மனிதநேயமாக அவங்க வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் பாய்க்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். பாயுடைய நல்ல மனசுக்கு பாய் நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றி. நான் அலுமினியம் பாத்திரம் கையில் ஓகேவா அலுமினியம் பாத்திரம் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரம் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குங்க. டோட்டலாக எரிஞ்சிட்ருக்கு. யூஸ் பண்ண நட்டு எல்லாம் எரிஞ்சு போகுது. எதுவுமே இல்லை. இப்போ இன்னும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நம்மளால் ஒரு சின்ன உதவி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது. இதை பார்க்குறேன், அந்த வீடியோ பார்க்குறேன் நல்ல உள்ளங்கள் நம்முடைய உடன்தொடர்பு உருவாக்கும் அறக்கட்டளைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தேவைகளை நம்ம சந்திக்கலாம். கொஞ்சம் உதவி தரத்துன்னு இருந்தாலும் உங்களுக்கு ஆவல் அன்பல் முடிந்தொரு உருவாக்கும் அறக்கட்டளை சார்பாக பேசுகிறீங்க. நம்ம சகோதரி அவங்களுடைய வீடு வந்து கூரை வீடு எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு நம்ம வந்து இந்த துணிமணி எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். துணிமணி அவங்களுக்கு செருப்பு, அப்புறம் கொஞ்சம் மளிகை சாமான் அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த ஒரு மூட்டை அரிசி வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து அரிசி மூட்டை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
திக்கச்ச நிலைமையில ஒரு அனாதையான ஒரு நிலைமையில இருந்தாங்க. நகரத்துக்கு கூட இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இல்லை, எல்லாமே இருந்துச்சு. இல்லை சாப்பிட்ற தட்டு கூட இல்லை, ஒரு குடிக்கிற டம்ளர் கூட கிடையாது, எல்லாமே இருந்துச்சு. இதை பார்க்கிற மனித நேயமுள்ள என் அருமையான சகோதர சகோதரிகள் தயவாக நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும். உதவி செய்யுங்கள். உங்கள் யாவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். எங்கள் வீடு போன வாரத்தில் எரிஞ்சிச்சு. வீட்டில் ஒன்றுமே இல்லை, பிள்ளைகளுக்கும் ட்ரெஸ் இல்லை, தங்குறதுக்கு ஒரு இடமே இல்லை. எங்கள் வீட்டுக்கார் வாய் பேசாதவர். நானும் கூலி வேலைக்கு போனால் தான் எனக்கு உண்டு. எனக்கு 2 பிள்ளைங்க. எங்களுக்கு போகிறதுக்கும் தங்குறதுக்கும் ஒரு இடம் இல்லை. எனக்கு இந்த அறக்கட்டளை மூலயமா எனக்கு உதவி செய்யுங்க. செய்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.